மக்களே, இந்த வீடியோவில் நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 1ல் இருக்க எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க ஃபஸ்ட்டு கொஷின், அதாவது இந்த 4 கொஷினையும் நம்ம ஒரே நேரத்தில் டக்குன்னு சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் 1.2வை நம்ம இந்த சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி 1.2க்கு கான்செப்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது எக்ஸசைஸ் 1.1ல் இந்த ஃபஸ்ட்டு கொஷினை சால்வ் பண்ணலாம். பார்க்கணும், ரேங்க் வந்து மினிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இங்கே ஏன்னு உள்ள மேட்ரிக்ஸை, இப்போ நான் இதை வந்து ஏ மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். இது பிஇ அண்ட் சிஇ அண்ட் டிஇ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறேன். இப்போது ரேங்க் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, ஓகேங்களா? 2. நம்பர் ஆஃப் காலம் பார்த்தீங்கன்னா அதுவும் 2, ஓகேங்களா? இங்கே எம்னா நம்பர் ஆஃப் ரோவு, என்னங்கிற நம்பர் ஆஃப் காலம், ஓகேங்களா? இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரேங்க் வந்து அதிகபட்சம் 1 வரலாம், குறைஞ்சபட்சம் எனக்கு 1 வரலாம், ஓகேங்களா? அதிகபட்சம் 2, குறைஞ்சபட்சம் 1ன்னு வரலாம். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 2 தான் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், டெட்டு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த மேட்ரிக்ஸுக்கு டெட்டு பார்க்கலாமா? அப்போ 2 -1 -4 2 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்டு வந்து 4 மைனஸ் ஃபஸ்ட் எழுதிடலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸு திரும்பி ப்ளஸ்ன்னு கிடைக்கும். அப்போது 1 × 4 4, ஓகேவா? அப்போது உங்களுக்கு டெட்டு வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்கிது, சரிங்களா? ஏன்னா 4 மைனஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு உங்களுக்கு மைனஸ்ன்னு கிடைக்கும். அப்போ 4 - 4 உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது உங்களுக்கு டெட்டு வந்து 0 கிடச்சிச்சின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டெட்டு 0 கிடைக்கிது என்றால் அப்போது உங்கள் ரேங்க் வந்து இங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தானே. இப்போ 2னா இந்த நாட் ஈக்குவல் டு 2 வரும். எனக்கு ரேங்க் வந்து கண்டிப்பாக 2 வராது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது கண்டிப்பாக 2 வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம ஏதோ ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுப்போம். ஏதோ ஒரு சப் மேட்ரிக்ஸ், அது இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அதோட சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், ஏதோ ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இங்கே வந்து நான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கலான்னா A1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அது சப் மேட்ரிக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 1x1 மேட்ரிக்ஸு, ஓகேங்களா? இது A' எடுத்துக்கிறேன். இது 1x1 மேட்ரிக்ஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா இதோட ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 தான் வருவான், சரிங்களா? ஏதோ ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன்ப்பா இங்கே 2ன்ட்டு. இப்போ இதோட டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1x1 வந்து இதோட டிட்டர்மெண்ட் வந்து எனக்கு 2 தான். இது நாட் ஈக்குவல் டு 0. அப்படி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கனால என்னோட ரேங்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா டெட்டு வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்னோட இது வந்து 1x1 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து இங்கே என்னங்கிறது வந்து இங்கே 1ங்கிறதுனால அப்போ ரேங்க் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ அதனால் ரேங்க் 1 ஆகிறது, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னா டிட்டர்மெண்ட் வந்து இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்பா, டிட்டர்மெண்ட் வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், ஓகேங்களா? 0வை தவிர எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு n×n மேட்ரிக்ஸு. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ வந்து n வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வந்து ஒரு n×n மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இது நடக்கும். அதுதான் இங்கே காமிச்சிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்டு வந்து 0 ஆகனால அந்த எலமெண்ட்டு என்னங்கிற எலமெண்ட்டு இங்கே வரமாட்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே என்னங்கிறது வந்து 2 இருக்கனால இங்கே வரமாட்டான். அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0, இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தனா 2 வரும், இது நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஆர்டரு, 1x1 மேட்ரிக்ஸு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து ரேங்க் வந்து 1ன்னு எழுதணும். அதனால தான் இங்கே ரேங்க்னு 1 எழுதுகிறோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம்ல, பின்னு மேட்ரிக்ஸு. இப்போது ரேங்க் ஆஃப் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். ரேங்க் ஆஃப் பிஏ மினிமம்மு. இங்கே வந்து என்ன எத்தனை ஆர்டரு, இது வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்போது 3 கிராஸ் இது எத்தனை காலமு, ஒரு ரோ
1 காலம் செகண்ட் காலம் அப்போ 2. அப்போது உங்களுக்கு மினிமம் 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ இதுக்கு மினிமம் 2க்கும் 2க்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 2 தான். அப்போ ரேங்க் ஆஃப் பி வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 2 வரலாம், குறைஞ்சபட்சம் எவ்வளோ வரும்னு தெரியாது. ஸோ அதனால் நான் ஏதோ ஒரு இதுக்கு நான் டிட்டர்மின் எடுக்கணும். இப்போ இதுக்கு டிட்டர்மின் எடுக்கணும்னா எனக்கு வந்து இப்படி இருக்குது. அப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2x2 தானே கிடச்சிருக்கு. ரேங்க் வந்து 2 தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்போ அதனால் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், ஒரு சப் மேட்ரிக்ஸு, ஏதோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். நான் இங்கே வந்து இவனை எடுத்துக்கிறேன். சரிங்களா, நான் எடுத்துக்கிறது நீங்கள் இது கூட எடுத்துக்கோங்க, அதுக்கு டிட்டர்மின் கண்டுபிடிங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்படி போட்டு பார்த்துட்டு செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து டிட்டர்மின் எடுக்கிறேன். இதை வந்து பி டேஷ்னு எடுத்துக்க போகிறேன் இந்த மேட்ரிக்ஸை. இப்போது 1 -1 4 3 -7 இதுதான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு. இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் டிட்டர்மின் எடுக்கிறேன். டிட்டர்மின் எடுத்தேன்னா எனக்கு -2 ப்ளஸ்ஸு, அப்போ 7, அதுக்கப்புறமா -4 3s என்னப்பா உங்களுக்கு 12 கிடச்சிருக்கும். அப்போது -5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்குமா. அப்போ -5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தானே. அப்போது இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸு, டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால இது வந்து என்னோடய ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 2 தான். இதோட ரேங்க் 2. ஓகேவா, இப்போது இந்த கொஷனை சால்வ் பண்ணலாமா. இப்போது ரேங்க் இங்கே வந்து நான் சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அப்போது ரேங்க் ஆஃப் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். மினிமம்மு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, 1 2 3 ரோ இருக்குது. 3, எத்தனை காலம், 1 2 3, இதுவும் உங்களுக்கு 3. அப்போ உங்களுக்கு மினிமம் எத்தனை வரும், 3 வரும். சரி, ஓகே. இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் சிஏ என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோமா. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் சிஏ பொறுத்த வரைக்கும் 1 2 5 -2 4 1 3 -6 -1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஓகேங்களா, இப்போது டிட்டர்மினன்ட் எடுப்போமா. இப்போது இது 1 இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு -4 மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -6ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போது மைனஸு, இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மைனர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2, அதுக்கப்புறமா மைனஸ் நம்ம எப்போ போல போட்டுப்போம். அப்போது 6 × 5 உங்களுக்கு 30. ஓகேங்களா, 30. இங்கே பார்த்தீங்கன்னா ++, −, அப்போ இங்கே மைனஸ் இங்கே எழுதுவீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இருக்கான். அப்போ +3ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இப்போ +3 எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ரோவை இந்த காலத்தையும் விட்டுருவீங்க. அப்போது 2 1 2 × 1 2 மைனஸ் எழுதுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா -20 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓவரால் இங்கே கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 1 -2 ப்ளஸ்ஸு, அப்போ +6 மாறிடுவான். அப்போது -4 +6, அதுக்கப்புறமா -2 × இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ +2ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். 2 இங்கே வெளியே இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ்ஸு, அப்போ +30 -2னா அப்போ -28ன்னு சொல்லிட்டு கிடைப்பானா. அதுக்கப்புறமா +3 இங்கே பார்த்தீங்கன்னா -18ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடச்சிருப்பான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 1 × உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து எனக்கு 2ன்னு கிடச்சிருக்கும். +2 × -26 28 +3 × 18 வந்து உங்களுக்கு 54ன்னு கிடச்சிருக்கும். இங்கே +, −, ஸோ -54. இப்போ எல்லாத்தையும் சம் பண்ணனா உங்களுக்கு ஃபைனலாக 2 × 28 வந்து உங்களுக்கு 56 -54. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 ப்ளஸ் ஒரு 2 58. அப்போ உங்களுக்கு ஓவராலாக கிடைக்க போகிறது வந்து 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 வந்து நாட் ஈக்குவல் டு 0 அங்கே இருக்கிறதுனால நம்ம 4 வந்து நாட் ஈக்குவல் டு 0, அப்போ டெட்டு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் ரேங்க் வந்து இங்கே என்ன இருக்கும், இது ஒரு 3x3A. அப்போது உங்கள் ரேங்க் ஆஃப் சி வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0240 அதை நான் விட்டுட்டு எழுதிட்டேன். இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், எத்தனை 3x4ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். ஏன்னா 4 காலம் வந்துடுவான். இது ஃபஸ்ட்டு காலமு, இது செகண்ட் காலமு, இது தேர்ட் காலமு, அண்ட் இது 4th காலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,4ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. அப்போவும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா,
நான் எப்போவுமே இதே மாதிரி பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 3. நான் இப்போ எனக்கு ஏதோ ஒரு சப் மேட்ரிக்ஸு சரிங்களா? இப்போ இது நான் 2x2 எழுதுனத வந்து 3x3 எழுத போகிறேன். பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து எது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இவனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவனுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்து பார்க்குறேன். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது இது வந்து D1' எடுத்துக்கிறேன் இந்த மேட்ரிக்ஸை. இது வந்து எனக்கு லைக் என்ன கிடைக்குன்னா 0 0 8 அதுக்கப்புறமா 1 2 1 அதுக்கப்புறமா 2 4 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போ இவனுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைப்பான்? என்ன கிடைப்பானா அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு நீங்கள் எழுதுவோம்ல. எனக்கு எப்படி போனாலும் டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்லாம் இல்லை. நான் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னவோ சேமாக தான் கிடைக்க போகுது. டிட்டர்மினன்ட் இஸ் ஏ லென்த்து. ஓகேங்களா? அது நீங்கள் இப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான். எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு இருக்கான். ஸோ நான் வந்து இந்த 2 எலமெண்ட் 0 ஆகிட்டானா இங்கே ப்ளஸ்ஸு தானே இருக்கான். அதான் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அப்படி இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்கான். ஸோ ப்ளஸ் 8 இதுக்கு மைனர் எடுத்து பார்க்குறேன். மைனர் 1 2 2 4 அப்படின்னு எடுக்கிறேன். இதுக்கு எடுக்கும்போது எனக்கு 8 4 - 4 அப்போது உங்களுக்கு 0ன்னு கிடைக்கிறான். எனக்கு D1 வந்து 0ன்னு கிடைக்கிறான். அப்போ இதை வச்சுக்கிட்டு மட்டுமே என்னோடய ரேங்க் வந்து 0, அதாவது இதை வச்சுக்கிட்டு மட்டுமே என்னோடய ரேங்க் வந்து 3 வராது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதுதான் தவறான செயலாக போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் போனது என்னவோ சரி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கிடையாது. இது 3x4 மேட்ரிக்ஸு. அப்போ நான் ஏதோ ஒரு சப் மேட்ரிக்ஸ் திரும்பி 3x3க்கு எடுப்பேன். அப்படி எடுக்கும் போது எனக்கு நான் 0 வருவானா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணணும். அதுதானே சரி. ஸோ அதனால் நான் இப்போ வந்து இப்போ D2 அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இப்போது இல்லை D''ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நொட்டேஷன் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து 1 இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்துப்போம் சரிங்களா? இந்த ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தானே 1 2 1 2 4 3 1 0 2 சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? D''ன்னு நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி எழுதும்போது எனக்கு இந்த 1ன்னு எழுதுவோம்ல. அப்போது 1 × 4 - 4 × 2 8 -0ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதை அப்படியே விட்டுடலாம். -2 இங்கே இந்த ரோவை இந்த காலத்தையும் விட்டுனா அப்போ 4 - 3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது 1ன்னு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா +1ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் 0, இங்கே மல்டிப்ளை பண்ணால் -4. ஓகேங்களா? அப்போது எனக்கு ஃபைனலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 -2 -4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +6ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு +6ன்னு கிடச்சிருக்கு. இது ≠ 0 தான் சரிங்களா? இது ≠ 0வா இருக்கும் பட்சத்தில் நம்மளோட ரேங்க் என்ன? இது தான் நம்ம பார்த்தோம்ல. ரேங்க் என்ன? இது வந்து ஒரு 3x3க்கு போடும்போது எனக்கு கிடச்சிச்சு ≠ 0. ஸோ அதனால் ரேங்க் வந்து இதுக்கு 3. ரேங்க் ஆஃப் D வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி 4 கொஷின் டக்குன்னு 14 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அப்படி சரி, இந்த கொஷினை வந்து நம்ம 14 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சு உங்களுக்கு இந்த சால்விங் தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம சேனல்லேருந்து வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாய் மக்களே.